ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 3 துண்டு ஒயரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒயரை என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் மேலே இந்த ரெண்டாவது ஒயரை இப்படி பெர்க்கல் ஷேப்பில் நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்த நம்ம வந்து சென்டராக இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மூணாவது ஒயரையும் இதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்தாப்புல, ஓகேங்களா? மூணாவது ஒயரை பாருங்கள், ரெண்டையும் சேர்ந்தாப்புல இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இந்த ஒயர் இந்த பொசிஷனில் இருக்குது, இது வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, இது வந்து 2 ஒயரையும் சேர்ந்தாக்கில் இப்படி பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் வந்து நமக்கு இந்த இருக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமான பகுதியே இப்போது இந்த சைடு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? மேல் பக்கமாக இப்போது இந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமான பகுதி நம்மளை பார்த்தாப்புல இருக்கும். ஸோ இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் என்ன செய்கிறோம், உள்ளே விட்டு இப்படி பிடிக்கிறோம். பாருங்கள், இப்போ 3 ஒயரையும் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஒயரில் பள்ளமான பகுதி இருக்குது, ஸோ அதை எடுத்து இப்படி மேல் பக்கமாக பிடிக்கிறோம். செகண்ட் ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா பள்ளமான பகுதி இருக்குது, ஸோ அந்த பள்ளமான பகுதியை எடுத்து பாருங்கள், நான் எந்த பொசிஷனில் உள்ளே விடுறேன்னு விட்டுட்டு இதையும் என்ன செஞ்சிடறோம், அந்த பக்கம் பிடிச்சிடுறோம். இப்போ மூணாவது ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமான பகுதி நம்மளை பார்த்தாப்புல இருக்கும். ஸோ இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஹோல்லையும் என்ன செய்கிறோம், உள்ளே விடுறோம். விட்டுட்டு இப்போது ஆல்ரெடி இங்கே பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த விரலை நம்ம விட்டுட்டு இப்படி எல்லா பக்கமும் நம்ம என்ன செய்யணும், நாட்டை வந்து டைட் பண்ணணும். இப்போது டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். ஓகேங்களா? இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது உங்களுக்காக மறுபடியும் ஒன்று வந்து நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி கூடையிலையும் நம்ம போடும்போது எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ பாருங்கள், 3 ஒயருமே ஒரே கலரில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு கூடை பின்னும்போது ஒரே கலரில் கூட நம்ம வந்து நெல்லிக்காய் முடிச்சு போடலாம் இல்லையா? அப்போ கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காகவே நான் 3 கலரும் ஒரே மாதிரி ஒயரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒயரை மடிச்சிட்டோம், ரெண்டாவது ஒயரையும் மடித்து இந்த மாதிரி பெருக்கல் ஷேப்பில் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், பிடிச்சாச்சு. மூணாவது ஒயரையும் இதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒயர் வந்து ரெண்டையும் சேர்த்தாப்புல, இதுதான் மூணாவது ஒயர். ஓகேங்களா? ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பள்ளமான பகுதியை எடுத்து இப்படி வைக்கிறோம். இப்போ ரெண்டாவது ஒயரில் பள்ளமான பகுதி எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் உள்ளே கொடுக்குறோம். ஸோ மூணாவது ஒயரை என்ன பண்ணுறோம், இந்த 2 ஹோல்லையும் உள்ளே விடுறோம். விட்டுட்டு இப்போ எல்லா ஒயரையும் இப்படி என்ன செய்கிறோம், டைட் பண்ணுறோம். இப்போ டைட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம், நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்களுமே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் நெல்லிக்காய் கூட போட்டு ஈஸியாக என்ன செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இப்போது நெல்லிக்காய் முடிச்சு கூட வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இது எனக்கு ரன்னிங் ஒயராக வந்துட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் இப்போ இது ஒரு ஒயரு, இந்த சைடு 2 ஒயர் இருக்குது. அப்போ நமக்கு 3 ஒயர் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? 2 ஒயிட் இருக்குது, ஒரு க்ரீன் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை என்ன பண்ணுறோம், இப்படி மடிச்சுக்கிட்டோம். செகண்டு இந்த ஒயரை எடுக்கிறோம். இது என்ன பண்ணுறோம், இப்படி மடிக்கிறோம். மடித்து இந்த மாதிரி பெருக்கல் ஷேப் சொன்னாலே அப்படி பிடிச்சிக்கிறோம்.
பிடிச்சிட்டு 3வது ஒயர் இருக்கு இல்லையா, அதை இப்படி சேர்ந்தாக்குல பிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த பக்கம் போடுறோம். செகண்ட் ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த தேர்ட் ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஹோல், இந்த 2வது ஹோல், இது ரெண்டுலேயும் விட்டு நம்ம என்ன செய்கிறோம், நாட்டை வந்து ஒவ்வொரு பக்கமாக இப்படி நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இந்த கூட நான் போட்டுட்ருக்கேன். சரி, இதை வெறும் வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் இந்த முடிச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.